ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி ரொம்ப முக்கியமான விஷயந்தான் நம்ம பேச போகிறோம். இது ஷேர் மார்க்கெட்டில் இருக்கிறவங்க மட்டும் இல்லை, எல்லா மக்களுக்கும் இது ரொம்ப அடிப்படையாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். அது என்னென்னா சேமிப்பு. இப்போ சேவிங்ஸுங்கிறத யார் பண்ணாலும் சரி, அவங்களுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இவ்வளோ நாள் நீங்கள் தப்பாக புரிஞ்சுக்கிட்டு வச்சுருந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நல்லபடியாக ஒரு ஐ ஓப்பனராக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ப்ராஃபிட் மஸ்ட் சேனலுக்கு ரொம்ப உங்களை வரவேற்கிறேன். இப்போ நம்ம சேமிப்புன்னு சொல்கிறோம். சேமிப்புங்கிறது நம்ம செலவு போக தான் சேமிக்கிறோம். செலவுங்களில் என்ன மாதிரி கண்ட்ரோல் பண்ணுறது? இப்போ நான் ஒரு 15,000 சம்பாதிக்கிறேன், மாதம் 20,000 சம்பாதிக்கிறேன். இப்போ இதில் நான் வீட்டு வாடகை, மளிகை சாமான், அது இதுன்னு நிறையா செலவு பண்ணுறோம், போக சேர்த்து வைக்கிறோம். இப்போ செலவு பண்ணுறதுல சிக்கனப்படுத்துகிறோம். இப்போ சிக்கனப்படுத்தி சேர்த்து கொஞ்சம் சேர்த்து வைக்கிறோம். பேங்க்கில் போடுறோம், தங்கம் வாங்குகிறோம், நிறைய விதத்தில் சேவிங்ஸ் பண்ணுறோம். அதை அப்புறம் பார்க்கலாம். இப்போ சேர்த்து வைக்கிறது எந்த அளவுக்கு நம்மளுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கோங்க. இப்போ நான் 500 வச்சுருக்கேன், அதை சேர்த்து வச்சுருக்கேன். அடுத்த மாதத்துக்கோ இல்லை 6 மாதம் கழித்து நான் 500 சேர்த்து வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்க. 6 மாதம் இல்லை, 6 வருஷம் கழித்து நான் சேர்த்து வச்சுருக்கேன். 5 வருஷம் கழித்து அந்த 500 எடுத்துக்குவேன்னு சேர்த்து வைக்கிறேன். இப்போ இன்றைக்கி 500 நம்ம 500 பொருள் வாங்க போகிறோன்னா, நம்ம நிறைய மளிகை சாமான், நிறைய பொருள் வாங்கணும். பெட்ரோலில் முதற்கொண்டு எல்லாம் வாங்குவோம். இப்போ 500 நம்ம 1 லிட்டர் பெட்ரோல் போடலாம், 1 லிட்ரு எண்ணெய் வாங்கலாம், சமையல் எண்ணெய், இந்த மாதிரி மளிகை சாமான் வாங்கலாம். நீங்கள் கால்குலேஷன் பண்ணி பார்த்துக்கோங்க, 500 எவ்வளோ பொருள் வாங்க முடியும், எவ்வளோ பொருள் வாங்க முடியுங்கிறத சும்மா ரஃப்பாக மனசில் நினச்சிக்கோங்க. இப்போ 1 கிலோ வெங்காயம், 1 கிலோ தக்காளி, அதுக்கப்புறம் ஒரு 1/2 லிட்டர் எண்ணெய், சமையல் எண்ணெய், சன்ஃப்ளவர் ஆயிலோ ரீஃபைண்ட் ஆயிலோ ஏதோ ஒரு ஆயில், அப்படியே 1 கிலோ அரிசி. ஸோ இப்படி நம்ம கணக்கு பண்ணி வச்சுக்குவோம். இதே விலை அடுத்த மாதம் இருக்குன்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? இதே 500 வச்சுக்கிட்டு நான் அடுத்த மாதம் கண்டிப்பாக இதில் வாங்கிட முடியும், இதே பொருளை இதே அளவில் வாங்க முடியும்னு உங்களால் உறுதியாக சொல்ல முடியுமா? முடியாது. அங்கேயே நம்மளுக்கு இன்றைக்கி உண்டான 500 நாளைக்கு இதே 500 தான், ஒரு 500 தாள் தான். ஆனால் அதுக்குண்டான பொருளோட மதிப்பு வாங்க முடியாது. இப்போ 100 பெட்ரோல் இருக்குது, 110 ஆகலாம், 120 ஆகலாம், 80 கூட ஆகலாம். ஆனால் மற்றதில் விலை ஏறி நிற்கும். ஸோ எப்போவும் விலை ஏறி தான் காட்டுது. ஸோ இது ஒரு 5 வருஷம் கழித்து போயிடும். 500 சேர்த்து வச்சுட்டேன், ஏதோ ஒரு வகையில் பீரோலையோ இல்லை பேங்க்லேயோ சேர்த்து வச்சுட்டேன். அதே 500 நம்ம வெளியில் எடுக்கும்போது பீரோவில் இருந்தோ இல்லை பர்ஸில் இருந்தோ பேங்க்கில் இருந்தோ டெபாசிட் பண்ணியிருக்கிறதுலேருந்து 500 வித்ட்ராவல் பண்ணுறோம். 2030 இதே 500 நம்ம இப்போ வாங்கின பொருள், அதாவது 2021, 25, ஸோ 2025 ஜனவரியில் வாங்கின பொருள், அதே பொருள் அதே குவான்டிட்டியை 2030 வாங்க முடியுமா? யோசிச்சு பாருங்கள், எந்த அளவுக்கு விலை அதிகமாக இருக்கும். இதுக்கு 2030 போகணும்னு அவசியம் இல்லை. 2020 நீங்கள் ஒரு சில பொருள் செலவு பண்ணி வாங்கியிருப்பீங்க, அதோட பொருளோட அளவு ஓரளவுக்கு தெரியும். அதே இது 2025 இப்போ வாங்க முடியுமா? அப்போ எவ்வளோ அதிகமாக கொடுத்து வாங்கியிருப்போம். ஒரு தோராயமாக ஒரு 300, 350 வாங்கின பொருள் இப்போ 500 கொடுத்தா தான் கிடைக்கும். 300, 350 2020 செலவு பண்ணியிருப்பீங்க. ஆனால் அதோட இப்போ மதிப்பு 500. உங்களுக்கு நான் சொல்ல வர்றது புரியுதா? அப்போ நீங்கள் சேர்த்து வச்ச 2025 சேர்த்து வச்ச 500 நோட்டு 500 நோட்டு தான். 500 எந்த மாற்றமும் இல்லை. ஆனால் அதுக்கு எகெயின்ஸ்டாக இருக்கிற பொருளோட மதிப்பு கூடிக்கிட்டே போகுது. அப்போ இதோட மதிப்பு குறையுது. 500 நோட்டோட மதிப்பு 500 தான். ஆனால் அதுக்குண்டான வேல்யூ, உள்ளே இருக்கிற காசோட மதிப்பு குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இப்போ இதே இது 2030 சொல்கிறோம். ஓகே, இப்போ அதே இது
2035 இல்லை 45லன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த 500 ரூபாயோட மதிப்பு 100 ரூபாயோ 150 ரூபாயோ கூட வந்து இருக்கலாம். 500 ரூபா நோட்டு தான், ஆனால் 100 ரூபா 150 ரூபாக்குள்ள மதிப்பு உள்ள பொருள் மட்டும்தான் வாங்க முடியுங்கிற அளவுக்கு வந்துடும். ஸோ அப்போ 500 ரூபா சேர்த்து வைக்கிறது 20 வருஷம் சேர்த்து வச்சிங்கன்னா 500 ரூபாயாவே இருந்தால் நம்மளுக்கு யூஸே கிடையாது. அப்போ சேர்த்து வைக்கிறதுல எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாதுன்னு போயிடுது. அப்போ 500 ரூபா வந்து ஒரு 700 ரூபாயோ இல்லை 1000 ரூபாயோ மாறினா மட்டும்தான் சேர்த்து வச்சு, அது குட்டி போட்டோ வட்டி போட்டோ ஏதோ ஒன்று பேங்க்கில் போட்டால் வட்டி கிடைக்குதுல்ல, அதெல்லாம் சேர்த்து 20 வருஷத்தில் 500 ரூபாயோ 1000 ரூபாயோ 1500 ரூபான்னு மாறினா மட்டும்தான் நம்மளுக்கு இந்த 500 ரூபாயோட மதிப்பு அப்படியே வரும். என்னென்னா 500 ரூபா இப்போ சேர்த்து வைக்கிறது 2045 நான் செலவு பண்ண போகிறேன். அப்போ 500 ரூபாவுக்கு இப்போ வாங்குகிற பொருள் 2045 நீ வாங்கணும்னா 1100 ரூபாயோ 1500 ரூபாயோ கூட வந்து அந்த பொருளோட மதிப்புகள் மாறியிருக்கலாம் இதே குவான்டிட்டியில் வாங்குறதுக்கு. அப்போ நான் 500 ரூபா சேர்த்து வச்சு 500 ரூபாயோ இல்லை 600 ரூபாயோ அப்படியே நின்று இருந்துச்சுன்னா இதை வந்து நான் சேர்த்து வச்சதில் அர்த்தமே இல்லாமல் போயிடும். புரியுதா நான் சொல்ல வர்றது? நான் 2 இட்லி வாங்குகிறேன், இப்போ நான் ஒரு 30 ரூபா செலவு பண்ணுறேன். ஆனால் இதே 30 ரூபா தான் 2035 வந்து இட்லியோட விலை இருக்குமான்னு வந்து பார்த்துக்கோங்க. 2045 இட்லியோட விலை இதுக்கு ரொம்ப 45க்கெல்லாம் போகணும்னு அவசியம் இல்லை. ஒரு 10 வருஷம் 15 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு செட்டு இட்லி விலை 30 ரூபாயா இருக்கும், 10 ரூபாயோ 12 ரூபாயோ இல்லை 15 ரூபாயா தான் இருந்திருக்கும். 2 மடங்கு 3 மடங்கு ஏறி இருக்கா? அப்போ அதே மாதிரி இது வந்து 90 ரூபாயோ இல்லை 110 ரூபாயோ 120 ரூபாயோ 2 இட்லி கூட மாறும். நல்லா புரிஞ்சுக்கோங்க. அப்போ நீங்கள் வந்து சேர்த்து வச்ச 500 ரூபா 1000 ரூபாயா மாறி இருந்தால் மட்டும்தான் இதே அளவுக்கு உண்டானது, தரம் மாறாது. 500 ரூபா 1000 ரூபாயா மாறினதாக தான் நம்மளுக்கு கண்ணுக்கு தெரியும். ஐ மீன் 500 ரூபா 1000 ரூபாயா மாறி என் கையில் 1000 ரூபா இருக்குப்பா அப்படின்னு வந்து நினைப்போம். ஆனால் அது 1000 ரூபா கிடையாது, 500 ரூபா தான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. 500 ரூபாய்க்கு நீங்கள் இப்போ என்ன பொருள் வாங்குனீங்களோ அதே தான் 2045 ரூபாயில் 1000 ரூபா நீங்கள் கையில் வச்சுக்கிட்டு வாங்க போகிறீங்க. அப்போ இதோட இது வந்து வளர்ந்துருக்குன்னு வந்து சொல்லுவீங்களா இல்லை அதே இடத்துல இருக்குன்னு சொல்லுவீங்களா? இதை நல்லா ஆழமாக யோசித்து பார்த்து அடுத்து பாருங்கள். நம்ம அடுத்த ஸ்லைடுக்கு போவோம். இப்போ இது வந்து ரீசண்டாக வந்த ஒரு நியூஸ் சேனல்ஸ்லலாம் இதை வந்து சொன்னது. இப்போ 30 ஆண்டுகளுக்கு அப்புறம் 1 கோடி. இது ஏன் சொல்ல வரேன்னா, இப்போ நீங்கள் வந்து 1000 ரூபா 2000 ரூபா மாதம் வந்து எஸ்ஐபி போடுங்க, உங்களுக்கு வந்து 20 வருஷம் கழிச்சு 30 வருஷம் கழிச்சு 1 கோடி ஆயிரும் அப்படின்னு வந்து நிறைய யூடியூப்பில் நியூஸில் நிறைய அட்வைசர் சொல்கிறாங்க. 1 கோடியே ஆயிரும் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆனால் இப்போ நம்ம இந்தியாவில் ஆண்டுக்கு 6% இன்ஃப்ளேஷன் இருக்குன்னு வச்சுக்கிட்டா 1 கோடியோட மதிப்பு 10 வருஷத்தில் பாதியாக குறைஞ்சிருது. ஒரு நிமிஷம், 55,84,000 ரூபாயா குறைஞ்சிருது. 20 வருஷத்தில் உங்கள் கையில் 1 கோடியாக இருக்கும், அதோட மதிப்பு, அதாவது அந்த 1 கோடியை வச்சு வாங்குறதோட மதிப்பு 31 லட்சம் ரூபாயாக தான் இருக்கும். 30 வருஷம் கழிச்சு 17 லட்சம் ரூபா தான். அப்போ அதோட மதிப்பு 17 லட்சம் ரூபாயா குறையும். ஓகேவா? இப்போ நீங்கள் 1 கோடி காசு வச்சுருந்தா, பேங்க்கில் வச்சுருந்தா 30 வருஷம் கழிச்சு 1 கோடி கிடைக்கும்னா 30 வருஷம் கழிச்சு 1 கோடி கிடைக்கும்னா பேங்க்கில் 1 கோடி இருக்கும், ஆனால் அதோட மதிப்பு 17 லட்சம் ரூபா தான். 1 கோடி வச்சுக்கிட்டு 17 லட்சம் ரூபா உள்ள மதிப்பு உள்ள பொருளை தான் உங்களால் வாங்க முடியும். அப்போ நீங்கள் 1 கோடி சேர்க்கலை, 17 லட்சம் ரூபா தான் சேர்க்குறீங்க. இப்போ இது கூட சேர்க்காம வந்து பல பேர் இருப்பாங்க.
இதுக்காக நான் எஸ்ஐபிக்கு எகென்ஸ்டாக கிடையாது. இதோட இன்னும் சொல்லப்படாத விஷயங்கள்லாம் இருக்குது. பெஸ்ட்டு பார்ட்டு மட்டும்தான் எல்லாரும் இப்போ சொல்கிறாங்க. நான் இதோட ஒஸ்ட்டு பார்ட்டோட சேர்த்து சொல்கிறேன், அவ்வளோதான் வித்தியாசம். இதுக்காக எஸ்ஐபிக்கு நான் வந்து எதிரானவன் கிடையாது, சேர்த்து வைக்கிறதுக்கு எதிரானவன் கிடையாது. நோ சேவிங்ஸ்னு சொல்ல மாட்டேன். எதுவுமே இல்லாமல் போயிடக்கூடாது, சேர்த்து வைக்கணும். அதை புரிஞ்சு சேர்த்து வைக்கணும். 1 கோடிங்கிறது இப்போ வந்து பெரிய கணக்காக தெரியலாம். 30 வருஷம் கழித்து 1 கோடி வரும்னு சொல்கிறாங்க. ஆனால் வருமா வராதான்னு 100% கேரண்டி யாராவது கொடுக்குறாங்களா? கொடுப்பாங்களா? சொல்கிறவங்ககிட்டயே நீங்கள் கேளுங்க, கேரண்டி கொடுப்பாங்களான்னு. 1 கோடி கண்டிப்பாக இருக்கும்பா, இல்லைன்னா நான் தர்றேன்னு யாராவது சொல்லுவாங்களா பாருங்கள். ஏன்னா யாராலையும் சொல்லலாம் 1 கோடி வரலாம். எஸ்ஐபியில் மியூச்சுவல் ஃபண்டில் போட்டால், இதில் போட்டால் வந்து வரலாம்னு தான் சொல்ல முடியுமே தவிர வரும்னு வந்து யாராலையும் அடித்து சொல்ல முடியாது. ஏன்னா அது 1 கோடியாக வரலாம், 1 கோடி 50 லட்சம் ரூபாயா வரலாம், 75 லட்சம் ரூபாயா கூட வரலாம். நான் நல்லா சொல்கிறேன் கேளுங்க, வரலாம். நான் கம்மியாகவும் சொல்லலை, கூடவும் சொல்கிறேன், கம்மியாகவும் சொல்கிறேன். ஸோ இதில் எது வேணாலும் வரலாம். ஈவன் 65 லட்சம் ரூபாயா கூட வரலாம். நீங்கள் செலக்ட் பண்ணுற மியூச்சுவல் ஃபண்டை பொறுத்தோ, இல்லை அந்த இந்தியாவோட பொருளாதாரத்தை பொறுத்தோ, இல்லை அந்த கம்பெனியோட வளர்ச்சியை பொறுத்தோ தான் அது அமையும். ஸோ 1 கோடி கன்ஃபார்ம் அப்படின்னு வந்து யாராலையும் சொல்ல முடியாது. சொன்னாங்கன்னா அது வந்து அவங்க ரொம்ப மிகைப்படுத்தி சொல்கிறாங்கன்னு தான் அர்த்தம். ஓகேவா? இப்போ இவ்வளோ பிரச்சனைகள் இருக்குது. அப்போ சேர்த்தே வைக்கக்கூடாதா? அன்னன்னைக்கு வாங்கினதை வந்து அன்னன்னைக்கு செலவு பண்ணிட்டு போயிடலாமான்னு வந்து நீங்கள் கேட்கலாம். பல வழிகள் இருக்குது. இப்போ நான் இன்றைக்கி வாங்கின பொருளை விட 5 வருஷம் கழித்து அதே காசோட மதிப்பு, அதாவது எண்ணிக்கை அதிகமாக இருக்கலாம், குவான்டிட்டி அதிகமாக இருக்கலாம், ஆனால் அதோட குவாலிட்டி வேல்யூ வந்து கம்மியாகும். ஸோ நான் 5 வருஷம் கழித்து வாங்குறேன்னா, 500 ரூபாய்க்கு பொருளை வாங்குறேன்னா, இப்போ 5 பொருள் வாங்குறேன்னா, இப்போ 2025 5 பொருள் வாங்குறேன்னா, 2030 5 வருஷம் கழித்து நான் குறைஞ்சது ஒரு 7 பொருளாவது வாங்குகிற அளவுக்கு இது வளர்ந்துருக்கணும். அதுக்கு என்னென்னா பண்ணுறது? என்னப்பா நம்மளுக்கு தெரிஞ்சது, நம்ம இந்தியாவில் தமிழ்நாட்டில் இருக்கோம், நம்மளுக்கு தெரிஞ்சது இத்தனை வகை இருக்குது அப்படின்னு வந்து நம்ம வந்து பார்க்கலாம். ஒரே நிமிஷம். போயிடுச்சு முன்னாடி. கோல்டு ஜுவல்லரியில் வாங்கிடலாமா? நம்மளுக்கு தெரிஞ்சது தங்க நகை இல்லைன்னா தங்க காயின். இப்போ தங்க நகை வாங்குறது பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டு தான். நீங்கள் வந்து இன்ஃப்ளேஷனை ஓரளவுக்கு கண்ட்ரோல் பண்ணும். ஒரு நல்ல ஒரு சேவிங்ஸ் தான். நம்ம யாரையும் நம்ப வேணாம், தங்கத்தை நம்புவோம் அப்படின்னு நினச்சி நிறைய பேர் வந்து கோல்டு காயினை வந்து வாங்க மாட்டாங்க. ஏன் வாங்க மாட்டாங்கன்னா, ஏன்னா ஆத்திர அவசரத்துக்கு விற்க முடியாது. பேங்க்கில் போய் வைக்கிறதுக்கு நிறையா ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. பேங்க் வாங்க மாட்டான், பேங்க் வந்து ரிட்டர்ன் வாங்க மாட்டான். பேங்க் ஆனால் வந்து கோல்டு காயின் விற்கும், ஆனால் பேங்க் வந்து ரிட்டர்ன் வாங்க மாட்டான். இப்போ எந்த ஜுவல்லரி கடையோ அங்கே தான் வந்து போய் அலையணும். அங்கேயும் வந்து கொஞ்சம் காசு கம்மியாக தான் வந்து வாங்குவான். அதுக்கு நகையாக வாங்கிக்கிறீங்கன்னா வாங்கிக்கோங்கன்னு சொல்லுவானே தவிர காசு கொடுக்குறதுல தயங்குவாங்க. ஸோ இவ்வளோ இது இருக்குது. ஏன் கோல்டு காயினுக்கு மட்டும் அவ்வளோ இது பண்ணான்? ஆனால் கோல்டு ஜுவல்லரின்னா உடனே லோன் கொடுத்துருவான். பேங்க்காக இருந்தாலும் சரி, இம்மிடியட்டாக லோன் கொடுத்துருவான். அதே மாதிரி கோல்டு ஜுவல்லரியை ஈஸியாக சேல் பண்ணிடலாம். ஸோ இவ்வளோ இது பண்ணுறாங்க. அப்போ இதில் இருக்குது. இதை ஏன் ரெண்டும் ஒன்று தான், தங்கம் தான், ஆனால் இதை ஏன் வந்து செலக்ட் பண்ணுறாங்க, இதை ஏன் வந்து டவுன் பண்ணுறாங்கங்கிறத இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு பிரச்சனை இருக்குன்னு. இதில் கோல்டு நீங்கள் ஜுவல்லரியாக வாங்குறத நான் தடையாக சொல்லலை. தங்கத்தை வாங்குறத என்ன மாதிரி தங்கம் வாங்குகிறோங்கிறது ரொம்ப முக்கியம். அதுக்காக தான் நான் இதை பேசுகிறேன். இப்போ தங்கம் வாங்குகிறோம், இப்போ நம்ம இம்மிடியேட்டாக போட்டுக்க போகிறோன்னு தங்கம் வாங்குறது வந்து இருப்பாங்க. நான் 5 வருஷம் 10 வருஷம் என் குழந்தைங்களுக்கு நான் வந்து தங்கம் இப்போவே வாங்கி வைக்கிறேன் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ இருக்கிற டிசைனு
ஓல்டு டிசைனாக மாறிடும். இப்போ வாங்கி வச்சிடறேன், அப்போ வந்து மாற்றிட்டு நான் புது தங்கத்தை கொடுத்துட்டு புது டிசைன் நியூ டிசைன் வாங்கிடுறேன் அப்படின்னு நிறைய பேர் வாங்குவீங்க. அவங்களுக்கு இது ஒரு பெரிய இப்போ வரப்போகிற ட்விஸ்ட்டு பாருங்கன்னா எந்த அளவுக்கு ட்விஸ்ட்டு வைப்பேன்னு பாருங்கள். இப்போ இன்றைக்கி ரேட்டு கோல்டு ரேட் வந்து 7500. இப்போ சென்னையோட ரேட் ஜனவரி 27 7540 ரூபா. 22 கேரட்டு தான் நான் பேசுகிறேன். 1 கிராம் வந்து 7540 ரூபாய்க்கு வாங்குகிறோம். ஜிஎஸ்டி 3% கட்டியே ஆகணும் இந்த தங்க நகைக்கு ஜிஎஸ்டி. ஆனால் வேஸ்டேஜோடு சேர்த்து தான் ஜிஎஸ்டி கட்டுவீங்க. அதை வந்து நான் வெறும் தங்க நகைக்கு மட்டும்தான் ஜிஎஸ்டி போட்டிருக்கேன். பாவம் போனால் போகுது அப்படின்னு. வேஸ்டேஜ் 10 to 18% எல்லாம் போடுவாங்க. நான் ஆவரேஜாக 12% போட்டிருக்கேன். ஸோ வேஸ்டேஜ் 9 ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு 96 ரூபா 95 ரூபா 20 பைசா கம்மி. அப்போ மொத்தம் நீங்கள் தங்கம் நகையாக வாங்கினீங்கன்னா மஸ்ட்டு நீங்கள் 8671 ரூபாய்க்கு வாங்குறீங்க. ஆனால் இன்றைக்கி தங்க விலை 7540 ரூபா. நல்லா பார்த்துக்கோங்க. 2025 ஜனவரியில் நீங்கள் நகையாக வாங்குறீங்க. 8671 ரூபா 1 கிராம் கொடுத்து ஒரு நகை வாங்கிடுறீங்க. அது வந்து மோதிரமோ ஏதோ ஒன்று. ஒரு 2 மாதம் போட்டோம். அதே ஜுவல்லரி கடையில் போயிட்டு 2 மாதம் கழித்து நீங்கள் வந்து நகை வாங்குறீங்க. அப்போ 7700 ரூபான்னு வந்து இருக்குன்னு வச்சுக்கோங்க நகை. நீங்கள் விற்றுட்டு காசாக வாங்குங்க. இல்லை வந்து ஏதாவது ஒரு பொருளாகவே வாங்குங்க. அப்போ காசாக வாங்கி பார்த்தீங்கன்னா 7400 ரூபாயிலேருந்து 7500 ரூபா தான் கொடுப்பான் 1 கிராம். இல்லை நான் வந்து கழிவெல்லாம் போக இவ்வளோ தாங்க வரும் அப்படின்னு சொல்லுவான். அப்போ நீங்கள் 8671 ரூபாய்க்கு வாங்கி 7400 ரூபாய்க்கு தான் விற்கிறீங்க. அப்போ நகையாக வாங்கிட்டீங்கன்னா இம்மீடியட்டாக உங்களுக்கு நஷ்டம் இருக்குது. இது ஒரு சேமிப்பான்னு வந்து நல்லா நினச்சிக்கோங்க. இந்த வழியில் சேமிச்சிங்கன்னா உங்களுக்கு லாபம் வருமா? எப்போ லாபம் வரும்? ஒரு 2030 வந்து கிராம் வந்து 9000 ரூபா போகுதுன்னு வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் அப்போ மாற்றுறீங்கன்னா 8700 ரூபாய்க்கு இல்லை 8800 ரூபாய்க்கு வந்து வாங்குவான். உங்களுக்கு இல்லை, நீங்கள் வாங்கின காசு 8670 ரூபா. அப்போ தான் ஒரு சின்ன லாபம் வரும். பார்த்துக்கோங்க. 1 கிராமுக்கே இவ்வளோ இது இருக்குது. நீங்கள் எவ்வளோ சரவணாக வாங்குறீங்க. அதாவது நகையை போட்டுக்கிறதுக்காக வாங்குறது தப்பு இல்லை, அதில் இந்த கணக்கே பார்க்கக்கூடாது. போட்டுக்கிறதுக்கு தங்கம் வேணும். ஆனால் சேமிப்புக்குன்னு நகையாக வாங்குறது முட்டாள்தனம்னு சொல்வேன். கிட்டத்தட்ட ஏன்னா 5 வருஷம் 10 வருஷம் கழித்து இவ்வளோ நீங்கள் நஷ்டம் அடைஞ்சு அப்போ வந்து சேர்த்து வச்சது 7540 ரூபா இல்லை 8671 ரூபா சேர்த்து வச்சது 5 வருஷம் கழித்து 200 ரூபா தான் லாபம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க ஒரு பேச்சுக்கு. இல்லை 1200 ரூபா லாபம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்க. நான் 9700 ரூபா போகுது 5 வருஷம் கழிச்சுன்னு வச்சுக்கோங்க. தங்கம் 1 கிராம் ஒரு தோராயமாக 22 கேரட் சொல்கிறேன், 24 இல்லை. இப்போ 1200 ரூபா இது பண்ணிங்க. 5 வருஷத்துலேயே மதிப்பு வந்து 30% வந்து மதிப்பு இழக்குது பணம் அப்படின்னு வந்து இப்போ தான் பார்த்தோம். 30லேருந்து 33% 5 வருஷத்தில் மதிப்பு இழக்குது. அப்போ நீங்கள் சேர்த்து வச்ச காசு அப்படியே தான் இருக்கும். அதுக்காக இதை பண்ணலைன்னா இதை விட இன்னும் டவுன் ஆயிரும். இந்த லாபம் கூட இல்லாமல் டவுன் ஆயிரும். அப்போ சேர்த்து வைக்கணும் தான். ஆனால் கோல்டு ஜுவல்லரியாக வாங்கி சேர்த்து வைக்கக்கூடாது. அதுக்கு பதிலாக கோல்டு காயினாக வாங்கிடலாம். காயினாக வாங்கும்போது இது மட்டும்தான் உங்களுக்கு வரும். 22 கேரட்டு கோல்டு காயின். ஆனால் மாற்ற முடியாது. ஆனால் லோனில் வைக்கலாம். காயின்ஸ் நிறையா சேர்த்து வச்சுட்டு கூட ஒரு சின்ன ஒரு தங்க நகையை வந்து காயினும் லோனில் வச்சுட்டு ஒரு ஜுவல்லரியும் ஒரு சின்ன ஒரு மோதிரமோ இல்லை ஜிமிக்கியோ ஏதோ ஒன்று சேர்த்து வச்சிட்டிங்கன்னா பேங்க்கில் லோன் அது கொடுத்தே ஆகணும். ஸோ விற்கும்போது நீங்கள் அப்போ வந்து கோல்டு ஜுவல்லரி வாங்குறீங்கன்னா
கோல்டு காயின் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த வேஸ்டேஜ் மட்டும்தான் உங்களுக்கு அப்போ எஃபெக்டாக இருக்கும். உங்களுக்கு 9,000 ரூபா விற்கிதுன்னு வச்சுக்கோங்க, 9,700 விற்கிதுன்னா கோல்டு காயினுக்கு அதே வேல்யூ தான் எடுப்பான், வேஸ்டேஜ் கழிக்க மாட்டான், ரொம்ப கழிக்க மாட்டான், ஒரு 50-100 கழிக்கலாம், 9,600 அது இருக்கும். அப்போ 7,800 கிட்ட இது நீங்கள் வந்து செலவு பண்ணி வாங்கியிருப்பீங்க, 9,600 லாபம் கிடச்சிருக்கும். ஸோ அப்போ கோல்டு இன்வெஸ்ட்மெண்ட்டு ரொம்ப முக்கியம். இப்போ அடுத்ததுக்கு போயிடுவோம். கோல்டு ஜுவல்லரியை விட கோல்டு காயின் பெஸ்ட்டு சேர்த்து வைக்கிறதுல. இப்போ எஃப்டி போடுறோன்னு வச்சுக்கோ, எனக்கு எதுவும் வேணாம், எஃப்டி மட்டும் போடுறேன், எனக்கு 6% வந்து 6லேருந்து 6.5% வருது, டேக்ஸ் எல்லாம் போக 6%லேருந்து 5.5% தான் உங்களுக்கு வருஷத்துக்கு கிடைக்கும். ஆனால் இந்த எஃப்டி மட்டும் போட்டு வச்சுக்கிட்டு இருந்தோன்னா ரொம்ப பெரிய கேஷாக வச்சுக்கிறத விட ஓரளவுக்கு பாதுகாக்கும். கோல்டு ஜுவல்லரி வாங்கினீங்கன்னா உங்களுக்கு நஷ்டம் தான் அடையும். அதுக்கு நீங்கள் கோல்டு ஜுவல்லரி வாங்குறதுக்கு எஃப்டியில் போட்டுடலாம், ஓரளவுக்காவது இது இருக்கும். கோல்டு காயின் வருதுன்னா ஓரளவுக்கு இதாக இருக்கும். லேண்டில் போட்டுடலான்னா அது விற்கும், பல வருஷம் வந்து விற்காமல் போகும், மதிப்பு திடீர்னு வந்து கூடும். அதில் நிறைய ரிசர்ச் பண்ணி தான் லேண்டில் வாங்கணும். மியூச்சுவல் ஃபண்டு இப்போ வருவோம் கதைக்கு. நம்ம மியூச்சுவல் ஃபண்டில் கோடிக்கணக்கில் சம்பாரிச்சிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல 30 வருஷத்தில். இப்போ அதுக்கு நம்ம வருவோம், ஓகேவா? மியூச்சுவல் ஃபண்டுக்கு வரும். நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் எஸ்ஐபி கால்குலேட்டர் வழியாக வந்து போயிடுவோம். எஸ்ஐபி கால்குலேட்டர் ஏதோ ஒரு இதில் எஸ்ஐபி கால்குலேட்டரில் போயிடுவோம். என்ன பண்ண போகிறேன், எனக்கு மாதம் நான் ஒரு 2,500 சேர்த்து வைக்கிறேன். அவங்க சொல்லுவது 12% ரிட்டர்ன் எல்லாம் இல்லை, மியூச்சுவல் ஃபண்டெல்லாம் 15% ரிட்டர்ன் கொடுக்கும், ஃபிக்ஸடாக ரிட்டர்ன் கொடுக்கும்னு சொல்கிறாங்க. அவங்க சொல்கிற மாதிரியே 15, நான் ஒரு 20 வருஷத்துக்கு நான் போடுறேன், 2,500 போட்டேன்னா 37 லட்ச ரூபா வருது. இதே இது நான் 5,000 மாதம் போடுறேன் அப்படின்னா 75 லட்ச ரூபா வருது. 10,000 மாதம் வந்து நான் சேர்த்து வைக்கிறேன் 20 வருஷம், இல்லை 5,000 நான் வந்து என்னோட இதுக்காக 30 வருஷம் சேர்த்து வைக்கிறேன் அப்படின்னு வந்து சொல்லும். 3,50,00,000 எனக்கு வந்து டோட்டல் வேல்யூ வருதுன்னு சொல்கிறாங்க 30 வருஷம். ஆனால் எக்ஸ்பெக்டட் ரேட் பெர் ஆனம் 15%ங்கிறது யாராலையும் சொல்ல முடியாது. 18 கூட வரலாம். ஆனால் 8ன்னு ஆச்சுன்னா என்ன பண்ணுவீங்க? ஆவரேஜாக 8% தான் ரிட்டர்ன்னா 5,000 இது போட்டிருந்தா 75 லட்ச ரூபா வந்திருக்கும் 30 வருஷம் கழிச்சு. 1 கோடியே 17 லட்ச ரூபாயா வந்து நம்மளுக்கு மாறுது 30 வருஷம் கழிச்சு. 1 கோடியே 17 லட்ச ரூபாயா மாறுது. அப்போ 75 லட்ச ரூபாங்கிறது 12 லட்ச ரூபாயோ இல்லை 11 லட்ச ரூபாயோ தான் வேல்யூவாக இருக்கும். நான் 8% வைக்கிறேன், இன்ஃப்ளேஷனோட கொஞ்சம் அதிகமாக. இது வந்து நான் இன்ஃப்ளேஷனோட 10% நான் வைக்கிறேன்னு வச்சுக்கோங்க. ஒரே நிமிஷம். என்ன சின்னத்தில் ஓகே. ஸோ நான் 10% ஆவரேஜாக 10%, இன்ஃப்ளேஷன் வந்து 6%னாலும் 10% வருது. 1 கோடியே 30 லட்ச ரூபா. நீங்கள் இன்வெஸ்ட் பண்ணது 18 லட்ச ரூபா. நல்லா இங்கே பார்த்துக்கோங்க. நீங்கள் மாங்குன்னு இங்கே இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க 30 வருஷத்தில் 18 லட்ச ரூபா. ஆனால் உங்களோட ரிட்டர்ன் வந்து 1 கோடி. அது இதில் மாற்றம் இல்லை, 1 கோடி இல்லை, கூடவே வந்து வச்சுக்குவோம். அவங்க சொல்கிற மாதிரி 15%ன்னே வச்சுக்குவோம். அவங்க சொல்கிறதே நம்ம வந்து இங்கே வந்து போட்டுக்குவோம். 15% ரிட்டர்ன் வருது. 3 கோடியே 50 லட்ச ரூபா. அப்போ 30 வருஷம் நீங்கள் சேர்த்ததோட வேல்யூ என்னங்கிறத சொல்லிடுறேன். 3 கோடியே 50 லட்ச ரூபா வருது, 3.5 crore. அப்போ 1 கோடிக்கு 17 லட்ச ரூபா தான் லாபம் உங்களோட மதிப்பாக இருக்கும். அப்போ 17 × 3 51 லட்ச ரூபா தான் வந்து உங்களோட மதிப்பு. அப்போ 18 லட்ச ரூபா இன்வெஸ்ட் பண்ணி 51 லட்ச ரூபாயாக தான் மாறி இருக்கு.
பார்க்குறதுக்கு 3 கோடி ரூபாயாக இருக்கலாம், ஆனால் அதோட மதிப்பு 51 லட்சம் ரூபா தான். இதுவும் நல்லா புரிஞ்சுக்கோங்க. அதுக்காக மியூச்சுவல் ஃபண்டு போடவே வேணாம்னு சொல்லலை. நீங்கள் 18 லட்ச ரூபாயோ சேர்த்து வச்சுருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இது 12 லட்ச ரூபாயாவோ 10 லட்ச ரூபாயாவோ மாறிடும். அதுக்கு இது எவ்வளவோ பெஸ்ட்டு. நான் சொல்கிறது புரியுதா? ஆனால் சில பேர் இது எதுக்குடா சேர்த்து வச்சுட்டுன்னு சேர்த்து வைக்காமல் வாழ்க்கையை கழிச்சிருவோன்னு நினைப்பாங்க. அவங்களுக்கு பின்னாடி ஃப்யூச்சரே இல்லாமல் போயிடும். ஆனால் சேர்த்து வைக்கிறத பார்த்து சேர்த்து வைப்பீங்க. இந்த கால்குலேஷன்ஸை நம்பி மட்டும் போயிடாதீங்க. ஸ்டாக்கில் இன்னும் அதிகமாக இருக்கும், ஆனால் அதோட ரிஸ்க்கும் அதிகம், அதையும் பார்த்துக்கோங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் இருக்குது மியூச்சுவல் ஃபண்டு சேவிங்ஸில். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கேளுங்க. இதோட செகண்ட் பார்ட் இருக்குது, அதில் நம்ம இன்னும் டீட்டெயிலாக மியூச்சுவல் ஃபண்டு உள்ளே மட்டும் இன்னும் டீட்டெயிலாக பார்ப்போம். நன்றி, வணக்கம்.